மக்களே, இந்த வீடியோ பதிவு என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நாட்டுக்கோழி நம்ம எப்படி சுத்தம் செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க அதானங்க இறக்க ஐயோ மேலெல்லாம் எப்பவுமே குழந்தை உட்கார வைக்கக்கூடாது. கட்டடா மக்களே வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கோழி நம்ம கட் பண்ணி கீழே போட்டிருக்கோம். இது ரெண்டாவது கோழி, நாட்டுக்கோழி ரெண்டாவது கோழி. வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நாட்டுக்கோழி நம்ம எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி நம்ம செய்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி வாங்க பார்க்கலாமே, வேறு வேலையை பார்ப்போம். கட் பண்ணி இப்போ இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நமக்கு பன்ருட்டியிலேருந்து வருது. அதாவது நம்ம பலாப்பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்ருட்டியிலேருந்து நம்ம எடுப்போம். பலாப்பழம் எடுக்கிறங்காட்டி நமக்கு அங்கேருந்து இது ஒரு ஆஃபர். அதனால நமக்கு ஒரு நாட்டுக்கோழி பன்ருட்டிலேருந்து வருது. இந்த கோழி பார்த்தீங்கன்னா பன்ருட்டி நாட்டுக்கோழி வருது. சரி ஓகே. நம்ம கோழி பார்த்தீங்கன்னா 2 கோழி நாட்டுக்கோழி வெட்டியாச்சு. அடுத்த வேலை என்னன்னு பாருங்க. சுடுதண்ணி இந்த தண்ணி பத்தாது, கொஞ்சம் எடுத்துட்டு வரணும். முன்னூறு பாத்திரம் சுடு தண்ணி. மாதிரி இந்த சுடுதண்ணியில் ரொம்ப நேரம் போடக்கூடாது, போட்டால் வெந்துடும். அப்படியே ஒரு நார்மலாக இந்த பொங்கலில் அதாவது நம்ம இப்படி பண்ண இப்படி வரணும், அந்த அளவுக்கு போட்டுக்கணும். சின்ன வயசுல இந்த பூச்சை கையில எடுத்து எவ்வளவு சோறு போட்டாங்க, எவ்வளவு பயமுத்துனாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம். நாங்க கேட்கற கேள்விக்கு அந்த காந்தி தாத்தா பூச்சியும் அழகா பதில் சொல்லுவோம். சட்டை கீழே போடு, கீழே போடு, சட்டை கீழே போடுங்க.
விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த காந்தி தாத்தா பூச்சியும் அழகா டான்ஸ் ஆடிக்கிட்டே மரத்துல ஏறி போயிடுச்சு. சுதந்திர தின அதுவுமா காந்தி தாத்தா எங்க ஊருக்கு வந்தாருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, எங்க பசங்க எல்லாம் கையில ஏதோ ஒரு பூச்சியை வச்சு விளையாடிட்டு இருந்தானுவா. நானும் கிட்ட போயிட்டு இது என்ன பூச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அந்த பூச்சிலாம் பார்த்து எத்தனை வருஷமாகுதுடா, எங்க பிடிச்சிக்க அந்த பூச்சை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்புறம் அந்த பூச்சை ஒரு மரத்துல வந்து தான் உங்களை பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். என் தம்பிங்களா, அந்த பூச்சை நாங்க சின்ன வயசுல இந்த காந்தி தாத்தா பூச்சின்னு சொல்லிட்டு விளையாடுவோம். ஆனா இப்பெல்லாம் அந்த காந்தி தாத்தா பூச்சியை பார்க்க கூட முடியல. அப்பா இப்ப உங்களுக்கு காசு இருந்தா புரியும். இதில் ஒரு கோழி இருக்கு. என்னோட கையில இருக்கிற சந்தடி 100 அடி வரைக்கும் பறக்கிற இப்போதேவா இலவசமா தராங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நீங்க ஒரு கமெண்ட் கொடுத்துட்டே 10 ஃப்ரெண்டுக்கு நேச்சுரல் இன்கிரிடியன்ட் வச்சு இந்த எண்ணெயை தயாரிச்சதுனால அவர் தலையில இருந்த பேனையும் இது கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருச்சு. இவங்க இந்த பையன் தலையில எண்ணெயை அப்ளை பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சகலை தான். ஏற்கனவே 2-3 வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப நேரம் அப்படி திருப்பி போட்டுக்கணும். ரொம்ப நேரம் அந்த சுடுதண்ணியில் வைக்கவும் கூடாதுங்க. வச்சா வெந்துடும். வெட்டுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சுடுதண்ணியில் போட்டால் தான் இந்த நாட்டுக்கோழியில் இந்த பேனெல்லாம் இருக்கும். பேனு, பூச்சி, இந்த மாதிரிலாம் ஐட்டமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போகிறக்காக தான் நம்ம சுடுதண்ணியில் போடுறோம். அப்புறம் நல்லா க்ளீனாக இருக்கும். நம்ம அடுத்தது அப்படியே பொங்கலாக க்ளீன் பண்ணணும். முடிக்கலையே. ஓகே, என்ன வேணும்? தானே தக்க பார்த்தீங்களா இப்படி வருதுன்னு பாருங்க. இதுக்கு தான் நம்ம சுடுதண்ணியில் போடுறது. 2 மணி நேரம் சாப்பிட்டோம். நீ போடுற லட்டு கூட நல்லா இருக்கு. நேற்று எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? ஒரு கப்பு ஊற்றணும்ல. ஏன் 1 லிட்டர் ஊற்றுறேன்? 2 கோழி இருக்குது. 2 கோழி க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோக்குள்ள மறுபடியும் நான் வரேன். அதனால தான் 1 கப்பு ஊற்றணும். 1 லிட்டர் ஊற்றணும் சொல்லிட்டு போய் சொல்லு. ஸ்டிக் வந்து பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ
கோழியை நம்ம அறுத்து சுடுதண்ணோடு முக்கிய வச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து அடுப்புல வாட்டணும். அதாவது இந்த சின்ன சின்ன இந்த முடியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த முடியெல்லாம் போகணும்னா நம்ம தீயில காமிச்சா தான் போகும். கை மறைக்க முடியாது. மேல அந்த செல்ஃப் மாதிரி இருக்கு பாருங்க, அதுக்கு பின்னாடி கோழி பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டியாச்சு. நான் அடுத்தது மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணணும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம வெட்டுறதில்ல, கடையில் கொடுத்து வெட்டிக்குவோம். தண்ணி வந்து சிறுவாணி தண்ணியில கழுகியாச்சு. நாட்டாங்க வந்தா சாப்பிட்டு போய் படிச்சீங்களா? தலை இருந்து இதை மட்டும் நல்லா கரெக்டாக எடுக்கும். மஞ்சத்தூள் கொட்டி விட்டுறாதே, மஞ்சள் ஓரமே வை, ஓரமே வை, நீ ஓரமே வை, மேலே வை, கரெக்டாக கவர் பண்ணணும் சொல்லிட்டு. நம்ம இந்த மஞ்சத்தூள் எதுக்கு போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிருமி நாசினி இந்த மஞ்சத்தூள். அதாவது கோழியில பேனு இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு கலக்குறீங்க. ஒரு கோழி போட்டாச்சு மஞ்சத்தூள். இன்னொரு கோழி தலையிலேயே தலையை நம்ம வெட்டி எடுத்துக்கணும். ஆனால் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் மக்களுக்கு. நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி மாதிரிலாம் கிடையாது, என்ன பார்த்து எடுக்கணும். தலை எடுக்கல. பிராய்லர் கோழி பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து வெட்டி போட்டலாம். நாட்டுக்கோழி அப்படி செஞ்சோம்னா நல்லா இருக்காது. முறையாக செய்யணும், செஞ்சாதான் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும். எதுக்கு நாட்டுக்கோழி? அது நாட்டில் இருந்தே உருவாங்கினது. நாட்டுக்கோழி தான் நாட்டுக்கோழின்னு பேர் வந்துச்சு. நாட்டில் இருக்கிறங்காட்டி இது பேர் நாட்டுக்கோழி. கூண்டில் இருக்கிறங்காட்டி அது பேர் கூண்டு கோழி. சரிப்பா, உங்ககிட்ட கேட்கட்டா, இது என்ன நாட்டுக்கோழியா? ஆமா, அது வீட்டுக்கோழி. இது வீட்டில் தானே இருக்கு, அப்போ வீட்டுக்கோழி தானே. நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி. 2 கோழி மஞ்சத்தூள் போட்டாச்சு, கட் பண்ணிக்கிறாங்க. நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளெல்லாம் போட்டு சுத்தமாக கழுகி வச்சாச்சு. நல்லா கழுகி வச்சாச்சு. இதில் என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் கொடுத்து வெட்ட போகிறோம். ஏன்னா இங்கே வெட்டுறதுக்கெல்லாம் பொருள் இல்லை, அதுங்காட்டி கடையில் கொடுத்து தான் வெட்டணும்.